Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் ஹல்வா. ஜெனரலா ஸ்வீட்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுதான். அதுலயும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் கேரட் ஹல்வா. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். These are the ingredients for the carrot halwa. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please to watch the full video without skipping. கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு 500 கிராம் துருவின கேரட்டை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். அது கூட 1 கப் பாலும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதை கொதிக்க விடணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசிலுக்கு அது நல்லா வேக விடணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா மசிக்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு சுகர் சிரப் செய்யணும். அதுக்காக ஒரு 200 கிராம் சுகர், அதாவது 1/2 கப் சுகர் எடுத்து அதில் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணும். அந்த சக்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடணும். அடுத்ததாக அது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க கேரட்டை ஆட் பண்ணணும். அதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கார்டமம் பவுடர் ஆட் பண்ணணும். அதை நல்லா கிளறி விடணும். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடணும். நான் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கேரட் ஹல்வா கூட ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் அதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சூப்பரான சுவையான தித்திப்பான கேரட் ஹல்வா சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.